ஸ்டூடெண்ட்ஸ், நான் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் வந்து 5th சாப்டர். ஸோ ஒர்க்கிங் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சாப்டர் 5 என்னது? ஒர்க்கிங் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த சாப்டர். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லேயும் வந்து என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோன்னே ஸோ விண்டோஸ் அப்படின்னு வருது இல்லையா? அப்போ விண்டோஸ் அப்படிங்கிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது வந்து ஓஎஸ். ஸோ நம்ம ஏற்கனவே நான் வந்து ப்ரீவியஸ் சாப்டரில் நம்ம சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர், இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம போன சாப்டர்லேயே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வாட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ். ஓஎஸ் அப்படின்னா அப்ரிவேஷன் என்னப்பா? ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா வந்து ஓஎஸ். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ஏ சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ விச் ஒன் இஸ் ஏ சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ஏ சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஒரு சிஸ்டத்துக்கு தேவையான ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வேணுங்கிற சாஃப்ட்வேர் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டத்துக்கு தேவையான சாஃப்ட்வேர் வந்து என்னது? சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ தட் enables the hardware to communicate and operate with the other softwares. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எனேபிள் த ஹார்ட்வேர் டு கம்யூனிகேட் அண்ட் ஆப்ரேட் வித் த அதர் சாஃப்ட்வேர். ஸோ ஹார்ட்வேரும் அதர் சாஃப்ட்வேரும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேர் ரெண்டுமே வந்து எனேபிள் பண்ணி ஆப்ரேட் பண்ணும், கம்யூனிகேட் பண்ணி வந்து சிஸ்டம் வந்து ப்ராசஸ் பண்ணுது. அதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்கிறோம் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். அதுதான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இட் இஸ் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்டு த ஹார்ட்வேர். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்டு ஆக்ட் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்டு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். ஸோ யூஸரும் ஹார்ட்வேரும் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து என்னது? ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ யூஸர் அப்படின்னா வந்து நாம் தான் யூஸர். நாமளும் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேரும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஒரு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறது தான் வந்து என்னது? ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்ட்ரோல் த ஓவரால் எக்ஸிக்யூஷன். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் என்ன பண்ணுதுன்னா வந்து கண்ட்ரோல் த ஓவரால் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டருடைய ஓவரால் ஆப்ரேஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுதான் வந்து விச் ஒன் இஸ் ஏ கண்ட்ரோல் த ஓவரால் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டருடைய எக்ஸிக்யூஷன் ஓவரால் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ ஒரு கம்ப்யூட்டரில் வந்து முக்கியமான ஒன்று வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலோயிங்ஸ் ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ப்ரீவியஸ் சாப்டரில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் சாப்டரில் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் சாப்டரில். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுது, அதில் வந்து வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் சாப்டரில் படிச்சிருக்கோம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட், அடுத்தது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், அடுத்தது டிவைஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், கண்ட்ரோல் ஓவரால் த சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து என்னது? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னென்ன எழுதணும்? மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், கண்ட்ரோல் ஓவரால் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ். இது எல்லாமே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய
ஃபங்க்ஷன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஓவர்வியூ ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து ஓவர்வியூ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் 1, யூசர் 2, யூசர் n நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாஃப்ட்வேரில் இருக்குது இல்லையா, யூசர் அப்படின்னா நம்ம தான் யூசர். ஸோ நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் யூசர் வேணால் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் அப்படிங்கிறது மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர்னு இருக்கு இல்லையா. இதில் சாஃப்ட்வேரில் என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குது பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேரில் என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குது, சிஸ்டம் சாஃப்ட்வேர், என்னது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ரெண்டு இருக்குது. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் சாப்டரில் படிச்சிருக்கோம். வாட் ஆர் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். நம்ம சிஸ்டத்துக்கு தேவையான சாஃப்ட்வேர் இது வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது சிஸ்டம் சாஃப்ட்வேர், இது சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணுது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரி, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து யாருக்கு தேவை, யூஸருக்கு தேவை. சிஸ்டம் சாஃப்ட்வேர் யாருக்கு வேணும், சிஸ்டத்துக்கு, அதான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து யூஸருக்கு வேணும். ஸோ ஓகே, இதை பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேரும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரும் ரெண்டுக்கும் வந்து என்ன வேணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் தான் சிஸ்டம் சாஃப்ட்வேரும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரும் ரன் ஆகும், யூஸரும் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹார்ட்வேரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹார்ட்வேரில் என்னென்ன இருக்குது, CPU, RAM, IO. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். CPU, RAM, IO டிவைஸ். ஸோ CPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னது, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், RAM, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, மெயின் மெமரி, IO டிவைஸ், இன்புட் அவுட்புட் டிவைஸ். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து டோட்டலாக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இது பார்த்திங்கன்னா வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்டைய ஓவர்வியூ. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இன்ட்ரோடக்ஷன் டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஓகே, எவரி கம்ப்யூட்டர் நீட்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் என்னப்பா வேணும், எவரி கம்ப்யூட்டர் நீட்ஸ். ஸோ எல்லா கம்ப்யூட்டருக்குமே எவரி கம்ப்யூட்டர் நீட்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன். ஸோ ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் முக்கியமான தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் தான் ஒரு கம்ப்யூட்டரே வந்து ஃபங்க்ஷன் ஆகும், இல்லைனா வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாத எந்த ஒரு கம்ப்யூட்டரும் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அப்போ ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எவரி கம்ப்யூட்டர்ஸ் அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன். ஸோ மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ விச் ஒன் இஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறது விண்டோஸ் கம்பெனி பேர் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனி தான் வந்து விண்டோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் கம்பெனிஸ் இன்ட்ரடியூஸ் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி தான் வந்து பில்கேட்ஸ் தான் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. அவங்க தான் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணாங்க. இந்த இதை வந்து வெறும் மோஸ்ட் பாப்புலரான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸ். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் graphical user interface. So which one is a most popular graphical user interface? GUI என்னது, graphical user interface. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் சாப்டரில் படிச்சிருக்கோம். ஸோ அது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த GUI ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் சாப்டர்லேயே நம்ம படிச்சிருக்கோம். விண்டோஸ், லினக்ஸ் இது எல்லாமே வந்து என்னது GUI பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் GUI. ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. GUI என்னென்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன் கேன் பி எக்ஸிக்யூட்டட். ஸோ நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து அட் அ டைமில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்து எக்ஸிக்யூட்டட் சைமல்டேனியஸ்லி இன் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
ஸோ மோர் தேன் அப்ளிகேஷன் வந்து அட் அ டைமில் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்டு திஸ் நோன் ஆஸ் மல்டி டாஸ்கிங். அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க வந்து மல்டி டாஸ்கிங். மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் சைமல்டேனியஸ்லி இன் விண்டோஸ். இதுக்கு பேர் இஸ் நோன் ஆஸ் மல்டி டாஸ்கிங். வாட் இஸ் எ மல்டி டாஸ்கிங்? 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. மல்டி டாஸ்கிங்னா மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்து எக்ஸிக்யூட் சைமல்டேனியஸ்லி, ஒரே டைமில் வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில். அதுக்கு பேர் தான் வந்து மல்டி டாஸ்கிங். ஸோ அட் அ டைமில் வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பேர் வந்து என்னது மல்டி டாஸ்கிங். ஸோ அடுத்தது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் போத் கீபோர்ட் அண்டு மவுஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, கீபோர்டு அண்ட் மவுஸ் ரெண்டுமே வந்து இன்புட் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கீபோர்டு யூஸ் பண்ணுறோம், மவுஸ் யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டுமே வந்து கீபோர்டு மவுஸ் வந்து ஒரு என்ன டிவைஸு, இன்புட் டிவைஸ், இன்புட் டிவைஸ். ஸோ மவுஸ் இஸ் யூஸ் டு இன்ட்ராக்ட் வித் த விண்டோஸ் பை கிளிக்கிங் ஐகான்ஸ். பார்த்திங்கன்னா இது விண்டோஸில் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட்லி என்ன வேணும்னா மவுஸ் இஸ் யூஸ் டு இன்ட்ராக்ட் வித் த விண்டோஸ் பை கிளிக்கிங் த ஐகான்ஸ். ஸோ நம்ம விண்டோஸில் இருக்கக்கூடிய ஒரு ஐக்கானை வந்து போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம், மவுஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஐக்கானை வந்து கிளிக் பண்ணோம். ஸோ அப்போ மோஸ்ட்லி அதான் வந்து ஜியூஐ அப்ளிகேஷனாக வந்து நம்ம மவுஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஐகான்ஸில் வச்சு கிளிக் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து ஜியூஐ. ஸோ அப்போ வந்து விண்டோஸில் வந்து மவுஸ் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியாது. மவுஸ் இஸ் யூஸ் டு இன்ட்ராக்ட் விண்டோஸ் பை கிளிக்கிங் த ஐகான்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து keyboard. So keyboard is used to enter alphabets, numerals and special characters. கீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுலாம் என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீபோர்டில் என்ட்ரு பண்ணுறோம் என்டர் ஆல்ஃபபெட்ஸ், நியூமரல்ஸ் அண்ட் அதர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். கீபோர்டில் வந்து ஆல்ஃபபெட்ஸ் என்ட்ரு பண்ணுவோம். ஆல்ஃபபெட்ஸ் என்னது A to Z, நம்பர்ஸ் வந்து 0 to 9, ஸ்பெஷல் கேரக்டர் கமா, கோலன், செமிகோலன், அட்டு, கொஸ்டின் மார்க், இதெல்லாம் என்னது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நம்ம என்டர் பண்ணுறதுக்கு வந்து கீபோர்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ விண்டோஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீபோர்டு மவுஸ் ரெண்டுமே தான் யூஸ் பண்ணுறோம். கீபோர்டும் யூஸ் பண்ணுறோம், மவுஸும் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு வந்து ஸோ சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆக்சஸ் அப்ளிகேஷன். ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சஸ் அப்ளிகேஷன் எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சஸ் அப்ளிகேஷனாக ப்ரோக்ராம்ஸ் ஆன் த கம்ப்யூட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் வந்து இதில் இருக்கும். என்னென்னதெல்லாம் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், வேர்ட் ப்ராசஸிங் வந்து ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். கேம்ஸ் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். வேர்ட் ப்ராசஸிங், கேம்ஸ், இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ப்ரெட்ஷீட். அடுத்து என்ன இருக்குது, ஸ்ப்ரெட்ஷீட், கால்குலேட்டர், வேர்ட் ப்ராசஸிங், கேம்ஸ், இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ். என்னென்ன அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இருக்குது, வேர்ட் ப்ராசஸிங் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, ஸ்ப்ரெட்ஷீட் இருக்குது, கால்குலேட்டர்ஸ், இது எல்லாமே வந்து என்ன சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் ஸோ ஆன். அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம விண்டோஸ் வேணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லோட் எனி நியூ ப்ரோக்ராம் ஆன் த கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டரில் வந்து நியூவாக எந்த ஒரு ப்ரோக்ராமும் என்ன பண்ணலாம், லோட் பண்ண முடியும். விண்டோஸ் யூஸ் பண்ணி எந்த ஒரு நியூ ப்ரோக்ராமும் என்ன பண்ணலாம், நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம், எந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ மேனேஜ் ஹார்ட்வேர் சச் அஸ் பிரிண்டர், ஸ்கேனர், மவுஸ், டிஜிட்டல் கேமரா. ஸோ இது எல்லாத்தையும் அதாவது ஹார்ட்வேர் வந்து மேனேஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங். ஸோ மேனேஜ் ஹார்ட்வேர் சச் அஸ் பிரிண்டர், ஸ்கேனர், மவுஸ், டிஜிட்டல் கேமரா, இது எல்லாமே வந்து ஹார்ட்வேர் தான். பிரிண்டரு, ஸ்கேனரு, மவுஸு, டிஜிட்டல் கேமரா, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது வந்து இந்த விண்டோஸ்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட். அடுத்து என்னது ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒவ்வொரு ஃபைல் வந்து எப்படிலாம் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் எப்படி ஆக்டிவேட் பண்ணதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் க்ரியேட்டிங், மாடிஃபையிங், சேவிங். ஒரு ஃபைல் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம், மாடிஃபை பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம். ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸ். நம்ம வந்து ஒரு ஃபைலையோ அல்லது ஃபோல்டரோ என்ன பண்ணலாம், நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம், நியூவாக க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து மாடிஃபை அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். மாடிஃபை அப்படின்னா என்னது சேஞ்ச் பண்ணுறோம். சேவ் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து ஸோ நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சோன்னே நம்ம என்ன பண்ணலாம், பர்மனெண்ட்டாக சேவ் பண்ணணும், சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கம்ப்யூட்டர்லேயே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து க்ரியேட்டிங், மாடிஃபையிங் அண்ட் சேவிங், டெலிட்டிங் ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸ். டெலிட்டிங் அண்ட் ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். க்ரியேட்டிங், மாடிஃபையிங், சேவிங், டெலிட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர். நம்ம ஒரு ஃபைல் வந்து நியூவாக க்ரியேட் பண்ணுறோம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை வந்து மாடிஃபை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அப்புறம் வந்து ஃபைலை வந்து மாடிஃபை பண்ணிட்டு சேவ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஃபைல் நமக்கு வேண்டாம் அப்படின்னா வந்து டெலீட் பண்ணுறோம். ஒரு ஃபைலையோ ஒரு ஃபோல்டரையோ வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது பேர் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து விண்டோஸ் வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் இருக்காதுல்ல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து சேஞ்ச் கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ். கம்ப்யூட்டர் செட்டிங்ஸில் என்ன பண்ணணும், நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். எப்படி வந்து நம்ம வந்து ஃபோனில் செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறோமோ அதுமாரி கம்ப்யூட்டர்லேயும் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். சச் ஆஸ் எ கலர் ஸ்கீம், ஸ்க்ரீன் சேவர் ஆஃப் யுவர் மானிட்டர். ஸோ நம்ம வந்து எதுலாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஞ்ச் த கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ். கலர் ஸ்கீம் வந்து சேஞ்ச் பண்ணலாம், ஸ்க்ரீன் சேவர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ மானிட்டர்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸ்க்ரீனோட செட்டிங்ஸு, மானிட்டர் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், கலர் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், ஸ்க்ரீன் சேவர் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் ஆன் டேபிள் 5.1. ஸோ வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் வெர்ஷன்ஸ் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஓகே, ஹேண்ட்லிங் த மவுஸ். பிஃபோர் லேர்னிங் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூ ஷுட் நோ மோர் அபவுட் மவுஸ் அண்ட் இட்ஸ் ஆக்ஷன்ஸ். ஸோ மவுஸ் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து விண்டோஸில் வந்து ஒர்க் பண்ண முடியும். எப்படி கிளிக் பண்ணோம், எப்படி டபுள் கிளிக் பண்ணோம், எப்படி ரைட் கிளிக் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து விண்டோஸில் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ். வாட் ஆர் த வேரியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ்? ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா வந்து இதுவரையும் வந்து அப்படியே அப்டேட் கொடுத்துருக்காங்க அதில். ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒவ்வொரு வருஷனாக வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து விண்டோஸ் 1.x தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்தது வந்து விண்டோஸ் 1.x. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லோகோ பார்த்திங்கன்னா லோகோ இப்படி தான் இருக்கும். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறது கம்பெனி பேர், விண்டோஸுங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேர். ஸோ ஓகே, இந்த விண்டோஸ் 1.x வந்து எப்போ வந்துருக்குன்னா 1985 வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் GUI. இது பார்த்திங்கன்னா இதில் எது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, GUI இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எத்தனை பிட் பார்த்திங்கன்னா வந்து 16 பிட் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ப்ரீவியஸ் சாப்டரில் படிச்சிருப்போம் எத்தனை பிட் ப்ராசஸர், 8 பிட், 16 பிட், 32 பிட், 64 பிட். அதுமாரி இது பார்த்திங்கன்னா விண்டோஸ் பார்த்திங்கன்னா வந்து 60 பிட் ப்ராசஸரு. மவுஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ் ஆஸ் இன்புட் டிவைஸ். ஸோ மவுஸ் வந்து நம்ம வந்து இன்புட் டிவைஸாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விண்டோஸ் 1.xல். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து விண்டோஸ் 2.x. இது வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். இது பார்த்திங்கன்னா இது வந்து அதே ஸ்க்ரீன் சேம் அது தான். இது 1987 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போர்ட் டு மினிமைஸ் ஆர் மேக்ஸிமைஸ் விண்டோஸ். ஒரு விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மினிமைஸ் பண்ணலாம், மேக்ஸிமைஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணோம். கண்ட்ரோல் பேனல் ஃபீச்சர்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ். கண்ட்ரோல் பேனல் செட்டிங்ஸை போய் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் பேனல் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். அந்த ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க வித் வேரியஸ் செட்டிங்ஸ் அண்டு கஸ்டமைசிங் ஆப்ஷன். இதில் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு நம்ம வந்து செட்டிங்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து விண்டோஸ் 2.x. அடுத்தது விண்டோஸ் 3.xல் பார்த்திங்கன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அதே தான் 1992 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் மல்டி டாஸ்கிங்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் 256 கலர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை கலர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும்? கம்ப்யூட்டரில் வந்து 256 கலர்ஸ் இருக்குது. விச் brought a more modern colorful look to the interface. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோர் கலர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 256 கலர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். எத்தனை கலர்ஸ் சப்போர்ட் பண்ணுது? 256 கலர் வந்து சப்போர்ட் பண்ணும்.